ஒரு மார்க்கையோ பாயிண்ட் ஃபெயிலியர் தான் கிடைக்காம போகும். அப்போ அந்த மார்க்கோட வழி தெரியுது தான் உங்களுக்கு. சார் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டா நல்ல காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி தான் போயிருக்கோம். சரியா? பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டா நீ நினைச்சிட்ட என்ன காலேஜ்ல ஜாலியா இருக்கும். வானவில் தோழர்கள். சரியா? இன்ஜினியரிங் காலேஜ் எதுவுமே சுற்றி கிடையாது. நீ மார்க் எடுத்துக்க ஜாலியா. சரியா? நீ மார்க் எடுத்துக்க வானவில் தோழர்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. மார்க் எடுத்துக்க ஓப்பன் நல்லா நீ மார்க் எடுத்துக்க நல்லா கம்பேர் பண்ணிக்கலாம். சரியா? எல்லாரும் ஐடி போகிற ஐடியா இருக்குன்னா இந்த ஐடி போகணும்னா இந்த வேற என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா சத்தியமாக சொல்கிறேன். நீ இப்போ நீ ஸ்டார்ட் பண்ண வச்சுங்க இன்னும் எத்தனை மாதம் இருப்பாங்க? 8 மாதம் இருக்கு. இப்போ கடவுள் வந்து சொல்றாரு 2 நாளே நீ செத்துருவேன். ஓகேயா? இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஆனதே போனா உழைச்சிக்கலாம் அப்படின்றாரு. நீ என்ன நினைப்ப? 2 நாள் இருக்கு, 2 நாள் செத்துருவா அப்படின்றாரு. ஆனா இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா உழைச்சி பண்றாரு. நீ என்ன பண்ணுவ? 2 நாள் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டியா? இல்ல நடந்து போயியா? நடந்து போவீங்கல்ல, அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் நீங்க என்ன 8 மாசம்ன்றது 8 மாசத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண போகிறது உங்க லைஃப். சரியா? ஸோ நீங்க உங்களோட இருக்கணுமா சாகணுமா அப்படின்றது உங்க கையில இருக்கு. சாகணும் மீன்ஸ் நீ வேலைக்கு போகல, காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உங்க மைண்ட் தாட்டே அங்கெல்லாம் போகும். நம்ம ஏன்டா நம்ம அப்பா அம்மாவுக்கு காரணம் ஆச்சுன்னு தோணுமா இல்லையா? ஸோ இன்னும் 8 மாதத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண போகிறது உங்கள் லைஃப் என்கிட்ட சார் கிட்ட. சரியா? அந்த சாரு பாவண்டா நீங்கள்லாம் ஜாலியாக இருக்காங்க அன்னைக்கு நாள் வட்டப்பட்டு என்னை கூப்பிட்டாரு. அதான் எனக்கு வந்தேன் பாவண்டா. இப்போது உங்கள் அப்பா அம்மா உங்களை நினச்சி வருத்தப்படணும். அதில் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம பையன்